standing one leg and praying Lord Shiva. பார்வதி தேவி ஒத்த காலில் சிவன் நோக்கி தவம் பண்ணாங்க. So Parvati Devi, you know Amar Tirtha. In Amar Tirtha, Parvati and Shiva together, they have conversation. அமர தீர்த்தம் அப்படின்ற ஒரு இடத்துல சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்துறாங்க. Parvati had curiosity. Curiosity is, I always die when I leave my body, born again, and marry you again. But you are always alive. பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நான் இந்த உடம்புல இப்ப பிறந்திருக்கேன், உங்களை திருமணம் பண்றேன், திருப்பி இறக்குறேன், திருப்பி இன்னொரு உடல் கிடைக்குது, நான் உங்களையே திருமணம் பண்றேன். ஆனா நீங்க மட்டும் இப்படி இறப்பே இல்லாம இருக்கீங்க அப்படி. Then Shiva replied, "Hey Devi, I know Amar Katha, means Bhagavatam Katha. அப்போ சிவன் சொன்னாரு, தேவி எனக்கு ஒரு அமர கதை தெரியும், அதுதான் பாகவதம். Then he says, therefore I become Amar. My life become eternal. அதனாலதான் நான் இறப்பில்லாம அமரனா இருக்கேன், என்னோட வாழ்க்கையும் முடிவில்லாதது. There's so many conversations. Parvati, Shiva, and different Purana explain that. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல் இன்னும் அதிகம், நிறைய புராணங்கள்ல இந்த உரையாடலை பத்தி இன்னும் விளக்கமா சொல்லுங்க. Parvati once asks Shiva that what is the best worship? Who is the personification to worship the best worship? Then Shiva says that Aradhananang Sarveshang Vishnu's Aradhanang Param. Means Vishnu's worshipping is the best, Param, among the all worship. பார்வதி தேவி அதே மாதிரி அந்த உரையாடல போவே சிவன் கிட்ட கேட்கிறாங்க, எந்த வகையான ஆராதனை சிறந்த வகையான ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிவன் சொல்றாரு, இருக்கிற எல்லா விதமான ஆராதனை வழிபாடுகளையும் விஷ்ணுவுடைய வழிபாடுதான் சிறந்தது அப்படின்னு. Then Parvati's face become pale. Why? I am not worshipping Vishnu. I am worshipping only my husband, Shiva. Then when Lord Shiva looked her mood after hearing this context that so much better. மாதாஜி பிரபுஜி எல்லாருமே உங்களோட ஃபோன்ஸ் சைலண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. So what happened? Then Shiva said next line, Tasmat Parataranga Devi Tudiyanang Shamarchanam. Hey Devi, although Lord Vishnu Aradhana is the best, but most effective, most important worship to his devotees. Tadiyo, devotee. தேவியுடைய முகம், சிவபெருமானுடைய பதிலை கேட்டு நம்மளோட முகமெல்லாம் வெடிவெடுத்து போயிட்டு அவங்க கேட்கிறாங்க, அப்போ சிவனே நான் விஷ்ணு ஆராதனையே பண்றதில்லை, நான் எப்பயும் என் கணவராக உங்களை தான் நான் ஆராதிக்கிறேன், அதாவது சிவனை ஆராதிக்கிறேன். அப்போ சிவபெருமான் அடுத்த வரியே சொல்றாரு, என்னதான் விஷ்ணுவுடைய ஆராதனை ரொம்ப உயர்ந்ததா இருந்தாலும் அதோட உயர்ந்தது என்ன அப்படின்னா பகவானுடைய பக்தர்களை வழிபடுறது. Therefore, you can see first we are worshipping Guru Puja. Why? Guru Puja means Guru Parampara Puja. Why? Because by the blessings we can worship
Lord. நம்ம அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்பயுமே பகவானுடைய ஆராதனை பண்ணும்போதோ ஆரத்தி பண்ணும்போதோ நம்ம எப்பயுமே குரு பரம்பரைக்கும் நம்ம வந்து முதல்ல நம்மளோட வெளிப்பாட்டு பண்றோம், அதுக்கப்புறம் தான் பகவானுக்கு பண்றோம். ஏன்? When you worship Lord's devotees, they will bestow their mercy to us. And then, by their blessings, we can worship Lord. ஏன் அப்படின்னா பகவானுடைய பக்தர்களை நம்ம வெளிப்படும் பொழுது அவங்க நம்ம மேல அருள் பண்ணுவாங்க. அந்த அருளை வச்சுதான் நம்ம பகவானுக்கே சேவை பண்ண முடியும். Lord mercy coming through His pure devotee. பகவானுடைய அருள் வந்து அவருடைய கருணை எப்பயுமே அவருடைய தூய பக்தர்கள் மூலமா தான் இருக்கும். Not directly to us. நேரா பகவான் இடத்துல. Why? Because we have lots of unwanted mundane desire on earth. ஏன் நம்மளுக்கு நேரடியாக வராது அப்படின்னா நம்மளுக்கு இந்த பௌத்திக உலகியல் விஷயங்கள்ல நம்ம பல விதமான அனர்த்தங்களை பண்ணிருக்கோம். So Parvati worshiping only Shiva. அதனாலதான் பார்வதி எப்பயுமே சிவனையே வெளிப்படுறாங்க. The Shiva told by Parvati that if you become eternal, your life become eternal. I'm always leaving my body, coming back again and marry you. I want to be eternal also. Please, let me listen the Amar Katha from your lotus leaves. அதனாலதான் தேவி வந்து சிவபெருமான இடத்துல சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒரு உடலை விட்டு திருப்பி ஒரு உடல் கிடைச்சி உங்களையே திருமணம் பண்றதுக்கு நான் எப்பயுமே நிச்சயமா உங்க கூடயே சேவை பண்ணணும். அப்ப எனக்கும் நீங்க அந்த அமரகத்தையான பாகவதத்தை சொல்லுங்க அப்படின்னு. Amar Katha. Amar means never die, always alive, eternal. அமர் அப்படின்னா மரணம் இல்லாத ஒரு தன்மை. Shiva explained to Parvati, it's not possible for you to listen attentively. This Amar Katha is not easy to listen. It takes lots of energy. That energy you don't have. அப்போ சிவபெருமான் சொன்னாரு, அந்த அமர கதையை கேட்கிற அளவுக்கு உனக்கு வந்து சக்தி இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பொறுமையும் நிறைய சக்தி வேணும். அதனால உனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை பார்த்து சிவன் சொன்னார். Whenever I will explain the Amar Katha, you may sleep. How can I know you are listening? அப்போ சிவன் சொன்னாரு, நான் அமர கதையை சொல்லும் போது நீ வந்து தூங்கிட்டேன்னா நான் என்ன பண்றது? நீ தூங்கலங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? How I know you are hearing? எப்படி நீ வந்து ஸ்ரவணம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு தெரியும் எனக்கு. Then Parvati said, yes. I will always say yes. 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 Then you can understand. I am still awake and listening your katha. அப்போ வந்து தேவி வந்து சிவபெருமான் கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு வாட்டி சொல்ல போதும் நான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ரூம் போட்டுட்டே இருக்கேன். Then what happened? That she was say, okay, I'm going to do so, but I have to move all the living being from here. If they listen my katha, their life also could be eternal. அப்போ சிவன் சொன்னாரு, அப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் நம்ம இங்க இருந்து விலக்கி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த கதையை கேட்கிற எல்லாமே அமரனா மாறிடும் அப்படின்னு. How Shiva kick all the or move all the living beings out of the area? Just he clapping. எப்படி சிவபெருமான் அந்த இடத்துல எல்லா ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் விலக்கி வச்சார் அப்படின்னா சிவன் வெறும் ஒரு வாட்டி கை தட்டின மூலியமா எல்லாமே அங்க விலக்கி போயிடுச்சு. She was clapping much like a thunderbolt. ஏன் அப்படின்னா சிவனுடைய கை தட்டலையே இடி அளவுக்கு ஒரு பலம் இருக்கு. Everybody left but one parrot in egg form on the top of the tree. ஆனா எல்லா ஜீவராசிகளுமே அங்க இருந்து விலகி போயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன கிளி மட்டும் அதோட முட்டைக்குள்ள அவங்க இருந்த மரத்துக்கு மேலேயே இருக்கு. Egg form parrot. ஒரு சின்ன முட்டை.
Shiva started to speak Bhagavatam discourses. அப்போ சிவன் வந்து பாகவத சப்தாகத்தை ஆரம்பிச்சார். Then this egg parrot from a parrot hatching. அந்த முட்டை உள்ள இருந்த சின்ன கிளி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொரிய ஆரம்பிச்சது. Hatching. Then when Parvati slept, the parrot answering, yes, yes. Sometime Parvati wake. And then what happened? She was asking, that means I slept? Yes. Okay, Shiva again continue. Again again she slept. Again, then in absence of Parvati's, means Parvati slept, while Parvati is sleeping, the parrot replying, yes, yes. இந்த வகையில சிவபெருமான் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த முட்டையில இருந்த அந்த கிளி வந்து பொரிய ஆரம்பிச்சது. பொரிஞ்ச உடனே சிவன் வந்து பாகவதம் சொல்ற தேவி வந்து கொட்டிட்டே இருக்காங்க. அவங்க தூங்கின உடனே அந்த கிளியானது வந்து அது வந்து போட்ட ஆரம்பிச்சது. திடீர்னு பார்வதி முடிச்ச உடனே சிவன் கேட்கிறாரு, தூங்கிட்டியா அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்றாங்க அப்படின்னு. அப்போ சிவன் வந்து திருப்பி அவர் பாகவதத்தை வந்து தொடர ஆரம்பிச்சாரு. எப்போ பார்வதி தூங்குறாங்களோ அப்ப கிளி சொல்லுது. அதே மாதிரி இந்த விஷயம் போச்சு. You can just see by yourself. When you go for any katha, are you feeling sleepy or not? இந்த விஷயத்தை நம்மளாம் கூட பார்க்கலாம். நம்ம கூட ஏதாவது ஒரு கதையை கேட்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வரும். நீங்க எல்லாருமே தூக்கம் வருதா உங்களுக்கு? No. Who is feeling sleepy? Show me your hand. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? கை தூக்குங்க. Everybody not sleeping, right? You are not sleeping. Okay, then good. That means you are powerful. Whoever not feeling sleepy, they are beyond of Maya. இப்போ உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்க எல்லாம் மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். You know Srila Prabhupada Bhaktisiddhanta Saraswati Thakur. Srila Prabhupada Bhaktisiddhanta Saraswati Thakur, there is a person, he came to Agnamur Ulta Dengi Junction Road. Prabhupada first preaching center in Calcutta. This Swamiji, even I'm taking sleeping pill, it's not possible for me to sleep. Please give me the remedy. Then Srila Prabhupada said, listen Harikatha. And really, when Srila Prabhupada giving discourses in his room, not in the front, he felt so much sleepy. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாத் பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உல்டாடங்கா ஜங்ஷன் ரோட்ல கொல்கத்தால அவருடைய முதல் பிரச்சார மையம் அந்த இடத்துல ஸ்ரீ பிரபுபாத் இருக்கும் பொழுது ஒரு பக்தர் வந்து அவர்கிட்ட கேட்டாரு, பிரபுபாத் நான் வந்து தூக்க மாத்திரை எல்லாம் கூட சாப்பிடுறேன், ஆனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்போ ஸ்ரீ பிரபுபாத் சொன்னாரு, நீ ஹரிகத்தை கேளு, அப்போ வந்து தூக்கம் வரும் அப்படின்னு. ஆனா அந்த பக்தர் அவரு ஸ்ரீ பிரபுபாத் வந்து நாட்டிய மண்டபத்துல ஏதோ கிளாஸ் கொடுக்கும் போது கூட அவர் தூங்கல. பிரபுபாதர் அவருடைய அறையில கிளாஸ் கொடுக்கும் போதே அவர் தூங்கிடுறாரு. This is the material world occupied by Maya Devi. இந்த பௌதிக உலகமானது எப்பயுமே மாயாதேவியால ஆட்கொள்ளப்பட்டது. While you are chanting Hare Krishna Mahamantra, are you feeling sleepy? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கும் பொழுது எல்லாருக்கும் தூக்கம் வருதா? So Hare Krishna Mahamantra, Mahadev doesn't want us to actually deliver from the material world. Want us to keep it here. ஏன் அப்படின்னா மாயாதேவி வந்து நம்ம சாண்ட் பண்ண ஏன் விடுறது இல்லைன்னா அதுக்கு இந்த பௌதிக உலகத்துல இருந்து
நம்ம வந்து தப்பிச்சு போறது அதுக்கு பிடிக்கல. அது வந்து நம்மள இங்கே வச்சுக்கிட்டு பார்க்குது. Why I am telling so? Because Chaitanya Charitamrita explain नाम विग्रह स्वरूप तीन एक रूप तीने भेदनाय तीन चिदानंद रूप. Naam means Hare Krishna Mahamantra Naam. Vigraha means deities. Swarup means Srimad Bhagavatam, each syllable's form of Supreme Lord. இதனாலதான் ஸ்ரீமத் சைதன்ய சரிதாமிரதம் சொல்லுது, Nama Vigraha. பகவானுடைய நாமம், அதுக்கப்புறம் பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகம், அதுக்கப்புறம் பாகவதம், பகவானுடைய அக்ஷர ரூபம். இந்த மூணு தான் வந்து பகவானுடைய ரூபமே. Therefore you feel sleepy. அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வரும். When you're chanting Gayatri, you can see sometimes you're missing the Gayatri mantra, right? What I'm doing? Again start. Right? நீங்க கூட Mayadevi trapping you. நீங்க கூட சந்தியா காலத்துல காயத்ரி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கி ஏஞ்சி உடனே பாப்பீங்க, ஐயோ எத்தனாவது இருக்கும். Even you can say mind goes all over. While you are chanting Gayatri, you are chanting Hare Krishna Mahamantra, you can say mind goes all over. Even you are not thinking about in your daily life, it comes to your mind. நீங்க பார்க்கலாம், ஜபம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணும் போதோ இல்ல காயத்ரி பண்ணும் போதோ நம்மளுடைய மனசு எல்லா இடத்துக்கும் போகும். நம்ம எதுவும் அதை யோசிக்கவே இல்லை.